அதாவது இப்போ என்னன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற மாற வந்து ஜென்ரலாக எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸுக்கு வந்து புதுசாக இப்போ லேட்டஸ்ட்டாக லோன் வாங்கின கஸ்டமர்ஸுக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் வரும், எய்தர் லெட்டர் வரும் அல்லது இமெயில் வரும், இது மாதிரி மாறி இருக்குன்னு சொல்லிட்டு வரும். இப்போ இந்த புதுசாக லாஸ்ட்டு ஒரு 1 இயர்க்குள்ள லோன் வாங்கியிருந்தாங்க, ஃப்ரெஷ்ஷாக லோன் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ரியல் டைம் ஓரளவு எஃபெக்டிவாக இருக்குது ரேட் ரிடக்ஷன். பட் லாஸ்ட் 30 வருஷமாக வாங்கினவங்களுக்கு ரியல் டைம் கன்வர்ஷன் கிடையாது. ஸோ இப்போ அவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னா ஜென்ரலாக அதே கம்பெனியோடைய வெப்சைட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி லிமிடெடில் வாங்கியிருக்காங்க, ஐசிஐசி பேங்க்கில் வாங்கியிருக்காங்க, இல்லை எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸில், அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னாவே கரண்ட்டாக என்ன ஃப்ளோட்டிங் ரேட் கொடுக்குறாங்கன்னு தெரியும். அது போக இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த இன்சூரன்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் ஆர் பேங்க்ஸ் வந்து ஒரு கம்யூனிகேஷன் அனுப்பிச்சிடுறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு சர்டிஃபிகேட் அனுப்புவாங்க ஆடிட்டர் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கெலாம். அதில் மென்ஷன் ஆகிருக்கு உங்களுடைய கரண்ட் ரேட் எவ்வளவு என்னன்னு. ஸோ இப்போ இந்த கரண்ட் ரேட்டையும் நமக்கு இருக்கிற ரேட்டையும் ரியலாக இருக்கிற ரேட்டையும் ஒத்து பார்த்துக்கிட்டு அது வந்து ஒரு 0.75% 1% டிஃபரன்ஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரீசெட் பண்ணணும். சம் ஃபீஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் லார்ஜ் லோன் வச்சிருக்கவங்களுக்குலாம் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் 30 லட்ச ரூபா லோன் வச்சிருக்காருன்னா 1% குறைஞ்சுன்னா வருஷத்துக்கு 30,000 ரூபா அவருக்கு குறையுது. ஸோ அப்போ மாதம் 2,500 ரூபா இஎம்ஐ குறையும். எனக்கு இஎம்ஐயை குறைக்க வேண்டாம் அப்படின்னா அவருக்கு ஒரு 10 மாதம் பே பண்ணுறது குறையும் ஓவராலில். ஸோ அதை வந்து பழைய கஸ்டமர்ஸ், பர்டிகுலராக பழைய கஸ்டமர்ஸு ப்ளஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் நிறுவனங்களில் வாங்கியிருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் வந்து ஒரு பெரிய மோட்கேஜ் லெண்டர் இந்தியாவில், எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து மோட்கேஜ் லெண்டர், அவங்க பேங்க்கு கிடையாது. ஸோ அவங்களாம் ஹவுசிங் ஃபைனான்ஸ் சென்டரில் வர்றாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து நம்ம சொல்கிற இந்த ரெப்போ லெண்டிங் ரேட்டில் கொடுக்கறது இல்லை. அவங்க இன்னும் ஸ்டில் அவங்களுக்கு இந்த ரீசெட் டைம் மந்த்லி குவார்டர்லி பண்ணாங்கன்னா கூட அது அந்த ரியலாக எஃபெக்டிவாக நமக்கு ஆர்பிஐயை ஒட்டி வருதான்னு நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ அப்படிங்கலாம் அவங்ககிட்ட போய் நம்ம இப்போ மாற்ற வேண்டியதாக தான் இருக்குது. ஸோ அது போன்ற நிறுவனங்கள் இருக்கவங்க கொஞ்சம் இருக்கணும். ப்ளஸ் பழைய லோன் பழசு 1 இயருக்கு முன்னால் வாங்கினவங்க எல்லாம் 2019க்கு முன்னால் வாங்கினவங்க எல்லாருமே வந்து இந்த ரீசெட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இது தவிர பேங்க்ல லோன் எடுத்திருந்தாங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்னன்னா நான் பழைய சிஸ்டத்தில், இந்த பழைய சிஸ்டம் எம்சிஎல்ஆர்னு சொல்லுவோம், மார்ஜின் காஸ்ட் ஆஃப் ஃபண்டிங்னு சொல்லிட்டு அந்த ரேட்டில் வரும். இப்போ புது சிஸ்டம் வந்து ரெப்போ ஆர்எல்எல்ஆர் அப்படிம்பாங்க. ஸோ இந்த புது சிஸ்டத்துக்கு வந்து அவங்க மாற்றிக்கலாம், அதுக்கு ஒரு ஃபீ வச்சுருக்காங்க. ஸோ புது சிஸ்டத்துக்கு மாற்றிக்கினாங்கன்னா கொஞ்சம் ஓரளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும்.